ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது போக்கோ எக்ஸ்2ஓட அன்பாக்சிங். ஸோ போக்கோ எக்ஸ்2ஓட அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட ஸ்பெக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போக்கோ எக்ஸ்2 இது எக்ஸைட்டிங்கான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் மேலே. பாக்ஸோட பேக் சைடில் அதோட ஸ்பெக்ஸ், அதாவது ஸ்னாப்டிராகன் 730G, அப்புறம் குவாட் கேம், அப்புறம் அதோட பவர், இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம உங்களுக்கு மொபைல் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதாவது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க பாக்ஸுக்கே. ஸோ அந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் மேலே இருக்க பாக்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிம் இஜெக்டர் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோனோட பேக் கேஸ், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பேக் கேஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்த பின்னாடி உங்களுக்கு இப்போ மொபைல் ஃபோனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே சூப்பரான ஒரு லுக், இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸுரியஸான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் ஃபோனில். பேக் சைடில் இருக்க கேமரா எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் ஓவராலான இந்த லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சைடில் தான் உங்களுக்கு வந்து இது ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் உக்காச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிலாம் கண்ட்ரோல் பண்ண அந்த பிளாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு லுக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன் போக்கோவை. ஸோ ஆன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பார்த்தாது, அந்தளவுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய தனி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நாட்ச் கேம் தான் ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சு. சாம்சங்கில் இது மாதிரி மொபைல் ஃபோன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 27 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பவர் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிளியரான யூஐ அப்படின்னு சொல்லலாம். 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. நான் 120GB வேரியன்ட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் 512GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இதோட ஸ்க்ரீன் சைஸ் 6.67 inches. ஸோ ஃபுல் HD+ டிஸ்பிளேவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட யூஐ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேலே இருக்க அந்த 2 கேம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 20+2 MP கொடுத்துருக்காங்க. இதில் தீம் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இந்த தீம் போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான நீங்கள் ஃபோனே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஸோ 4500 mAh பேட்டரி இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 730G அப்படிங்கிற ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து எனக்கு ஹெட்செட்லாம் வரல. ஸோ உங்களுக்கு அந்த கேமரா லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்பவே சூப்பர் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சீக்கிரமாக 1 hourக்குள்ளேயே சார்ஜ் ஆகிடுது, ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அதனால ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியுது. கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64+8+2+2 MP கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமராலே நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரோ கேமரா மோட், போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறது, இல்லை நிறைய இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ கூட நீங்கள் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 960 FPS வரைக்கும் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் லுக்கில் நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே கிளாரிட்டியான ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து இதுலேருந்து அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து 64 MP ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே ஃப்ரண்ட்லேயும் வந்து 20+2 MP டுவெல் கேமரா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்கிறது அந்த டுவெல் நாட்ச் தான். ரொம்பவே உங்களுக்கு உங்கள் ஃபோனை ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் ப்ரோக்கான ஒரு கேமரா செட்டிங்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் அபேச்சர் எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி DSLRல கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மொபைலில் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த அனிமேஷன்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சில அப்ளிகேஷன்லாம் போய் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து தீம்ஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் சேஞ்ச் ஆகும். சிஸ்டம்லாம் ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து தேட தேவையில்லை, ஈஸியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து கேம் டர்போ அது மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃபேஸ்புக் வந்து டுவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் செக்யூரிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டியில் ரொம்பவே நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செக்யூரிட்டி வைஸ் வந்து பேட்டரி சேவர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டிக்கும் நிறைய ஒரு தனி டேபும் இருக்குது. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெல்பீயிங்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் எவ்வளோ நேரம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இதுமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கேம் டர்போ, நீங்கள் எந்த கேம் விளையாடுறீங்களோ அதில் கேம் டர்போ ஆன் பண்ணிட்டா அதில் எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவான ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. அதாவது வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி வரும். அதை வந்து நம்ம அங்கேயே ரிப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ ரொம்பவே ப்ரீமியம் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்ததுல 6GB RAM 1 பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதுதான்
தான் பவர் பட்டனாகவும் ஒர்க் ஆகுது. ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆச்சு, ஈஸியாக அன்லாக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியான டிசைன் பில்ட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பில்ட்டான ஒரு மொபைல் ஃபோன் வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. இதில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதனால் இதை ஒவ்வொருமே தனித்தனி வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. லைவ் வால் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்து கூட நம்ம லைவ் வால் பேப்பர் செட் பண்ணலாமே, எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக போக்கோ X2 பற்றி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான மொபைல். கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கின ஃபீல் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த போக்கோ X2 அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் போக்கோ X2 பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இப்போ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் இதோட கேமரா ஃபியூச்சர்ஸ் பற்றி தனியாக, இதோட எடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் பற்றி தனியாக, இதோட டாப் 10 ஃபியூச்சர்ஸ் மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு புதுசாக அப்ளிகேஷன்ஸ் அண்ட் VFX பற்றி கற்றுக்கணும்னா இப்போவே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக்.